ஸ்போர்ட்ஸ் இடன் யூஎஸ்க்கு வணக்கம். இது சத்யா பிரசன்ட் ஸ்போர்ட்ஸ் இடன்ஸ் த பவுண்டரி லைன் ஷோ வித் முத்து. T20 வேர்ல்டு கப் ரொம்ப சுவாரஸ்யமா போய்கிட்டு இருக்கு. 4 குரூப்ல சில குரூப்ஸ்ல சில டீம்ஸ் குவாலிஃபை ஆகிட்டாங்க, சில டீம் எலிமினேட் ஆகிட்டாங்க. ஆனா இன்னுமே வந்து பெரிய பெரிய டீம்ஸ் எல்லாம் வந்து தங்களோட அந்த குவாலிஃபிகேஷன் வந்து இன்னும் உறுதி பண்ணாம இருக்கிறாங்க. குறிப்பா வந்து பார்த்தோன்னா பாகிஸ்தான், நியூசிலாந்து, இங்கிலாந்து இந்த மாதிரியான டீம்ஸ்லாம் பார்த்தோன்னா ரொம்ப டேஞ்சர் ஜோன்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட ரிசல்ட்ஸை தாண்டி மற்ற டீம்ஸோட ரிசல்ட்ஸையும் வந்து சார்ந்து இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து இந்த சூப்பர் எயிட்டுக்கு போறதுக்கு முன்னாடி எந்த 8 டீம்ஸ் மொத்தம் 20 டீம்ஸ் ஆடுறாங்கல்ல, அதுல 8 டீம்ஸ் தான் சூப்பர் எயிட்டுக்கு போக போறாங்க. அந்த 8 டீம்ஸ் என்ன டீமா இருக்கும், இன்னும் குவாலிஃபை ஆகாம இருக்கிற டீம்ஸுக்கு, குறிப்பா பெரிய டீம்ஸ்க்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தா அவங்க குவாலிஃபை ஆவாங்கன்னு சொல்லிட்டு இந்த குவாலிஃபிகேஷன் சீனரியை பத்தி தான் முத்துக்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்க போறோம். வாங்க. வணக்கம் முத்து ப்ரோ. வணக்கம் ஸ்ரீராம். டேபிள்ல நிறைய வெட்டுக்குத்து சண்டைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ரிசல்ட்ஸ் எல்லாம் மாறி மாறி வந்துகிட்டு இருக்கு. எப்படி இருக்கு இன்னைக்கு? நேத்து ஒரு மேட்ச் நடந்து முடிஞ்சது. நேற்று நம்ம பேசுறோம், பாகிஸ்தானுக்கும் கனடாவுக்கும் மேட்ச். பாகிஸ்தானுக்கு 2 டே மேட்ச்னு. நல்ல வேளை பாகிஸ்தான் வந்து ஜெயிச்சு இன்னும் வந்து ஒரு அலைவா இருக்கிறாங்க அந்த குரூப்புக்குள்ள. எப்படி இருந்துச்சு நேற்று அந்த பாகிஸ்தான் மேட்ச்? எஸ்பெஷலி வழக்கமா அதே பிச் தான், இந்த ஸ்லோவா இருக்கிற பிச்சு ஸ்லோவா ஆடி சேஸ் பண்ணி வின் பண்ணி இருக்கிறாங்க. பட் இந்த வாட்டி கொஞ்சம் கம்ஃபர்டபுளா அதை புரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு வின் பண்ணி இருக்கிறாங்க. எப்படி இருந்துச்சு பாகிஸ்தானோட பெர்ஃபார்மன்ஸ்? பாகிஸ்தான் கிளினிக்கலா இருந்தாங்க. வழக்கம் போல அவங்க போலிங் வந்து இந்த டோர்னமெண்ட் யூஎஸ்ஏ மேட்ச்ல சரியா போடல. பட் இந்தியாவுக்கு எதிரான மேட்ச்ல போலிங் நல்லா இருந்துச்சு. இந்தியா மாதிரி ஒரு பவர் ஹவுஸ 119க்கு நிறுத்துறதே ஒரு பெரிய விஷயம் போலிங்ல. அதை பண்ணாங்க. ஸோ அதே ஃபார்ம் போலிங்ல ரெப்ளிகேட் ஆச்சு. அண்ட் கனடா பிளேயர்ஸ் ஆப்வியஸ்லி உங்களுக்கு வந்து அந்த லேக் ஆஃப் பிக் மேட்சஸ், அந்த திறமை இல்லாதது வெளியே தெரிஞ்சிச்சு. அதனால பூந்து விளையாடிட்டாங்க பாகிஸ்தான் ஃபாஸ்ட் போலர்ஸ். அண்ட் ரன் சேஸ்லயும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் அடிச்சு அந்த ஃபர்ஸ்ட் அந்த 2 பாயிண்ட் வாங்கிக்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டாங்க. அது முக்கியம். அண்ட் நம்ம பேசின மாதிரி பாபர் ஆசம் தன்னோட இடத்தை தியாகம் பண்ணிட்டு கீழே வந்தாரு. மேல இன்னொரு பிளேயர் சைம் அயூப் ஆட வச்சாங்க. எனக்கு அதுக்கு பதில் ஃபக்கர் சம்மானுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துக்கலாம்னு தோணுச்சு. பட் நெவர்தலெஸ் நெட் ரன் ரேட்டை கொஞ்சம் மேலே ஏத்திட்டாங்க. ஸோ அவங்களோட சான்சஸ் இன்னும் அலைவா இருக்கு. முகமது ரிசான் நல்ல இன்னிங்ஸ்ல அவர் வந்து போன மேட்ச்லயும் ஃபைட் பண்ண நின்னாரு. கொஞ்சம் அவர் நின்று தான் மேட்ச் மாறி இருக்கும். இந்த மேட்ச்ல அதை கரெக்டாக பிடிச்சிட்டாரு. நின்று கடைசி வரைக்கும் நின்று முடிச்சு ஒரு ஆஃப் செஞ்சுரி வந்து அடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாரு. ஸ்லோயஸ்ட் ஆஃப் செஞ்சுரி T20 வேர்ல்டு கப்லேயே நினைக்கிறேன். ஸ்லோயஸ்ட் ஆஃப் செஞ்சுரி நினைக்கிறேன். பட் வந்து வின்னிங் காஸ்ட்ல வந்திருக்கு அப்படிங்கிறதுனால எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ அவரோட இன்னிங்ஸ் அவர் கன்சிஸ்டண்டா பெர்ஃபார்ம் பண்றது வந்து பாகிஸ்தானுக்கு ரொம்ப நல்ல விஷயம் இல்லை? எக்ஸாக்ட்லி ஸ்ரீராம். ஏன்னா அவர் வந்து இந்த பிட்ச்ல ரொம்ப கம்ஃபர்டபுளா தெரிஞ்ச ரேரான பிளேயர்ஸ்ல அவரும் ஒருத்தர். ஏன்னா மத்தவங்க எல்லாருமே இப்ப ரிஷப் பண்ட் தூக்கி அடிச்சாரு. அவரோட ஹை ரிஸ்க் கேம் அவர் கிளிக் ஆனாரு இந்த பிட்ச்ல. டேவிட் மில்லர் அவர் வந்து இன்னைக்கு ரிஸ்வான் ஆடின மாதிரி இன்னிங்ஸ் தான் நீ நெதர்லாண்ட்ஸோட விளையாடினாரு. கிட்டத்தட்ட அதே ஸ்கோர். அட்லீஸ்ட் டேவிட் மில்லருக்கு எக்ஸ்ட்ரா பிரஷர் இருந்துச்சு. ஏன்னா சுத்தி நிறைய விக்கெட் காலி, 4 விக்கெட் போயிருச்சு 20 ரன்கள்லயே. அதுக்கப்புறம் அவர் தேய்ச்சி ஆடணும். பட் இவங்க பாகிஸ்தான் இந்த 2 பாயிண்ட் எடுக்கிறது முக்கியம்ன்றத பெரிய ஷாட் எல்லாம் கட்டுப்படுத்தி விளையாடினார் ரிஸ்வான். சூப்பர் இன்னிங்ஸ் அவர் ஆடினது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து விளையாடுறாருல, அந்த எபிலிட்டி அவருக்கு எப்பவுமே இருந்திருக்கு. நிறைய டேபிள்ல நிறைய குரூப்ல வந்து பார்த்தோன்னா அந்த கியூ மார்க் இ மார்க்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா டீம்ஸும். இந்த குரூப்ல பார்த்தோன்னா இன்னும் யாரும் அந்த கியூ மார்க்கையும் வாங்கல, இ மார்க்கையும் வாங்கல. யார் குவாலிஃபை ஆக போறா, யார் எலிமினேட் ஆக போறா, என்ன நடக்க போகுது? பாகிஸ்தானுக்கு இன்னும் சான்ஸ் இருக்குல்ல? சோ இந்த குரூப்ல என்ன நடக்கணும் சினாரியோ நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு வந்து இந்தியாவும் யுஎஸ்ஏவும் ஒரு மேட்ச் விளையாடுறாங்க. சோ இப்போதைக்கு பாயிண்ட்ஸ் டேபிள்ல இந்தியா 4 பாயிண்ட்ல இருக்காங்க, யுஎஸ்ஏ 4 பாயிண்ட்ல இருக்காங்க. பாகிஸ்தானை பொறுத்தவரை இந்த 2ல ஏதாவது ஒரு டீம் 4லயே நிக்கணும். ஏன்னா பாகிஸ்தானால மேக்சிமம் 4 பாயிண்ட்டுக்கு தான் போக முடியும். அவங்களுக்கு வந்து இன்னும் ஒரே ஒரு மேட்ச் தான் இருக்கு. அது வந்து அயர்லாந்துக்கு எதிராக அவங்க விளையாட போறாங்க. அயர்லாண்டும் அதே 4 பாயிண்ட்ல வர முடியும். அயர்லாண்டும் கிட்டத்தட்ட அதே கேஸ் தான். பட் இப்போதைக்கு பாகிஸ்தானோட சினாரியோ பத்தி மட்டும் நம்ம பேசும்போது, இன்னைக்கு யுஎஸ்ஏ தோத்துடுறாங்க, அதான் மோஸ்ட் லைக்லி நடக்கும். இன்னைக்கு யுஎஸ்ஏ தோத்துட்டாங்கன்னா அவங்க இன்னைக்கும் தோக்கணும். அகேன்ஸ்ட் அயர்லாந்து இன்னொரு மேட்ச் இருக்கு, அதுவும் தோக்கணும். முடிஞ்சா ஒரு மோசமான தோல்வியா இருந்தா பாகிஸ்தானுக்கு நல்லது. ஏன்னா நெட் ரன் ரேட் அடிப்படையில பாகிஸ்தான் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்காங்க யுஎஸ்ஏ விட. சோ அவங்க வந்து அயர்லாண்டை விளையாடுறப்போ பெருசா ஜெயிக்கணும். அதுக்கப்புறம் யுஎஸ்ஏ 2 மேட்ச் மோசமா தோக்கணும். சோ இன்னைக்கு பாகிஸ்தான் ரசிகர்கள் இந்தியா பெருசா ஜெயிக்கணும்ன்றதுதான் எய்மா இருக்கும். அவங்களோட சப்போர்ட் அங்கதான் இருக்கும். சோ பாசிபிலிட்டி இருக்கு. ப்ராபபிலிட்டி எனக்கு தெரிஞ்சு கம்மி. ஏன்னா யுஎஸ்ஏ அயர்லாந்து மேட்ச் க்ளோஸா போகும். ஆல்மோஸ்ட் வந்து நம்ம பாக்குறப்போ ஒரு மாதிரி சிமிலரான ஒரு பலத்தோட இருக்கிற டீம்ஸ் மாதிரி தெரியுது. யுஎஸ்ஏவும் அயர்லாந்தும் பார்த்தோம்னா யுஎஸ்ஏ நல்லாவும் ஆடுறாங்க இந்த முறை. அப்படிங்கிறதுனால டஃப் கொடுப்பாங்க. கண்டிப்பா வந்து விட்டுற போறது இல்லைன்னு நினைக்கிறேன் அவங்களும் ஈஸியா. இந்த குரூப்ல பாகிஸ்தான் உள்ள வரணும் அப்படின்னா இதான் ஒரு சான்ஸ் இருக்கு. அப்புறம் இன்னொரு குரூப் இருக்கு. இங்க பாகிஸ்தான் எப்படி டேஞ்சரா இருக்கிறாங்களோ அதே மாதிரி இன்னொரு குரூப்ல பார்த்தோம்னா குரூப் சி. அந்த குரூப்ல பார்த்தோம்னா நியூசிலாந்து வந்து பயங்கரமா வந்து
சொதப்பல்ல ஆமா. இருக்கிறாங்க, டேஞ்சர்ல இருக்கிறாங்க. ஆப்கானிஸ்தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறாங்க, 2 விளாண்டு 2 ஜெயிச்சிருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ் 2 விளாண்டு 2 ஜெயிச்சு செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறாங்க. 2 டீம்ஸுமே ரன் ரேட் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் நியூசிலாந்து பார்த்தோன்னா ஒரு மேட்ச் ஆடி ஒரு மேட்ச் தோத்துருக்காங்க ஆப்கானிஸ்தான் கூட. இன்னும் 3 மேட்ச் மிச்சம் இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து நாக் அவுட் மேட்ச் அப்படிங்கிறது நாளைக்கு நடக்க போற வெஸ்ட் இண்டீஸ் நியூசிலாந்து மேட்ச் தான் இல்லையா? எக்ஸாக்ட்லி. நியூசிலாந்து வந்து மேக்ஸிமம் 6 பாயிண்ட்க்கு வர முடியும். சோ அவங்க வந்து ஹோப் இழக்க மாட்டாங்க. சோ நியூசிலாந்து 6 பாயிண்ட்ல வந்து எண்ட் ஆச்சுன்னா, அப்ப ஆப்கானிஸ்தானோ வெஸ்ட் இண்டீஸோ ஏதாவது ஒரு டீம் 4லயே நிக்கணும். அவங்களுக்கும் கிட்டத்தட்ட அதே பாகிஸ்தான் இதுதான். யாரு நாளைக்கு அதாவது ஆப்கானிஸ்தான் வெஸ்ட் இண்டீஸ்ல யாராவது ஒருத்தர் இன்னும் 2 மேட்ச் விளையாடணும், 2மே தோக்கணும். அது கஷ்டம். ஏன்னா ஆப்கானிஸ்தான் உகாண்டாவுக்கு எதிராக விளையாடுறாங்க. உகாண்டா கிட்ட இருந்து நம்ம வந்து ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வைக்க முடியாது. ஆப்கானிஸ்தான் பெட்டர் டீம். சோ அவங்க குவாலிஃபை ஆயிருவாங்க. அண்ட் வெஸ்ட் இண்டீஸுக்கும் நீங்க பாத்தீங்கன்னா நியூசிலாந்துக்கு எதிராக அவங்க வின் பண்ணாலே போதுமே, அவங்க வந்துடுறாங்க. அதுக்கப்புறமும் அவங்களுக்கு ஒரு என்னன்னா வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஒருவேளை நியூசிலாந்து கூட கேம் தோத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து அந்த லாஸ்ட் மேட்ச் ஆப்கானிஸ்தான் கூட ஆடுவாங்க. அது வந்து ப்ரெஷரா போகும். ஏன்னா ஆப்கானிஸ்தான் ரொம்ப நல்லா பண்ணிட்டு வர டீம். வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஒரு ஹோம் டீம் அப்படிங்கிறப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகணும் அப்படிங்கிறதுல உறுதியா இருப்பாங்க. அது ஒரு பெரிய ப்ரெஷரா வந்து நிற்கும் கடைசியில. அதனால வெஸ்ட் இண்டீஸுமே மேபி நியூசிலாந்து கேமை வின் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியா கம்ஃபர்டபுளா வந்து உள்ள போயிருவாங்க. எக்ஸாக்ட்லி. சோ வெஸ்ட் இண்டீஸ்க்கு வந்து நியூசிலாந்து ஜெயிக்கிறது முக்கியம். கேப்டன் ராமன் பவல் கூட சொன்னார், நியூசிலாந்து ஏதாவது ஒரு நாள் விளையாடணும்னா அது வந்து இப்பதான் இந்த டைம்ல தான் விளையாட முடியும், ஏன்னா அவங்க கான்பிடன்ஸ் லெஸ்ஸா இருக்கு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. சோ வெஸ்ட் இண்டீஸ் மோஸ்ட் லைக்லி எனக்கு தெரிஞ்சு இந்த குரூப்ல குவாலிஃபை ஆயிரும். நியூசிலாந்து கஷ்டம். இதே இந்தியா குரூப்ல வந்து பாகிஸ்தான் குவாலிஃபை ஆயிருவாங்கன்னு எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கு. இந்த நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு? இந்த நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அயர்லாந்து பெட்டர் டீம் தென் யூஎஸ்ஏ, ஃபுல் மெம்பர் நேஷன். யூஎஸ்ஏ ஒரு அசோசியேட், என்ன வேணாலும் நடக்கலாம். மோர் லைக்லி இந்த பர்டிகுலர் குரூப்ல இன்னும் எனக்கு மிஸ்ட்ரி இருக்கு. நியூசிலாந்து வந்து வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா ஒரு மொராலே மாறும். ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் அன்பீட்டபிளா தெரியுறாங்க இந்த ஸ்டேஜ் அந்த குரூப்ல. அப்படி அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு வைங்களேன், செமையா இருக்கும். பிளஸ் அவங்களும் ஆப்கானிஸ்தானுமே ஒரு மேட்ச் மோதுறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான குரூப்பா இருக்கு பாக்குறதுல. இந்த குரூப் வந்து கடைசி வரைக்கும் கொண்டு போறாங்க. ஏன்னா ஆப்கானிஸ்தானும் வெஸ்ட் இண்டீஸும் ஆட போற மேட்ச் தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜோட லாஸ்ட் மேட்ச்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து அந்த கேம் வரைக்கும் வந்து வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கலாம், யார் குவாலிஃபை ஆக போறான்னு பாக்குறதுக்கு. ஸோ இன்னொரு குரூப் பி, அதுல பார்த்தோம்னா ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, பெரிய பெரிய டீம்ஸ்லாம் இருக்காங்க. ஸ்காட்லாந்து, நமீபியா, ஓமன். இதுல என்னன்னா ஆஸ்திரேலியா குவாலிஃபைடு. இன்னைக்கு வந்து நமீபியா கூட ஒரு மேட்ச் வின் பண்ணி இருக்காங்க. 3 out of 3 வின்னு. பவர் பிளேலயே சேஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. 73 வின்னு குவாலிஃபை ஆகிட்டாங்க. அப்புறம் பார்த்தோன்னா நமீபியாவும் ஓமனும் எலிமினேட்டட், அஃபிஷியலாவே எலிமினேட் ஆகிட்டாங்க. ஸோ ஒரே ஒரு ஸ்பாட் இருக்கு, அதுக்கு 2 டீம் வந்து மோத போறாங்க, ஸ்காட்லாந்து அண்ட் இங்கிலாந்து. இப்போ பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஸ்காட்லாந்து ரொம்ப பெட்டர் பொசிஷன்ல இருக்காங்க. இப்ப ஸ்காட்லாண்டுக்கு மழை வந்தா கூட அவங்க த்ரூ ஏதாவது ஒரு மேட்ச், அவங்க விளையாடுற மேட்சோ இங்கிலாந்து விளையாடுற மேட்சோ மழை வந்துச்சுன்னா ஸ்காட்லாந்து இல்ல 5ல வந்து நிப்பாங்க. பட் இங்கிலாந்து கிட்ட என்னதுன்னா ஆஸ்திரேலியா கிட்ட மோசமா தோத்தாங்க. 50 ரன் கிட்டத்தட்ட வித்தியாசம் இருந்துச்சு. சோ நெட் ரன் ரேட் சேதம் அடைஞ்சிருக்கு. இங்க சினாரியோ என்னதுன்னா ஆஸ்திரேலியா ஆல்ரெடி குவாலிஃபைடு, ஸ்காட்லாந்து இன்னும் ஒரு மேட்ச் இருக்கு. அதை வந்து அவங்க யாரோட விளையாட போறாங்கன்னா ஆஸ்திரேலியா கூட விளையாட போறாங்க. சோ அவங்க 5லயே நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அதுதான் இங்கிலாந்துக்கு ஒரே சான்ஸ், மழை வரலைன்னா. எக்ஸாக்ட்லி. சோ இங்கிலாந்து வந்து மேக்ஸிமம் 5 பாயிண்ட்க்கு வர முடியும். இங்கிலாண்டோட ஆப்போனன்ட்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா இனிமே கொஞ்சம் ரிலேட்டிவ் லெசர் ஆப்போனன்ட் தான், ஒமானு, நமீபியா. சோ அவங்க 5க்கு வந்துருவாங்கன்றத வச்சுக்கோங்க. பாகிஸ்தான் மாதிரியே இவங்களும் பெட்டர் நெட் ரன் ரேட்ல ஆடணும். ஸ்காட்லாந்து கிட்ட இருக்கிற ஒரே நல்ல விஷயம் அவங்களோட நெட் ரன் ரேட் சூப்பரா இருக்கு. ஸோ அது ரொம்ப நல்லா இருக்கு. அவங்க வந்து நெட் ரன் ரேட்டை நம்பலாம். மேபி ஆஸ்திரேலியா மேட்சை தோத்தா கூட ரொம்ப பெருசா தோக்காம ஒரு நெருங்கி வந்து தோத்ததோ, ஒரு ஃபைட் பண்ணி தோத்தோ, அந்த மாதிரி வந்தாங்கன்னா அந்த ரன் ரேட் அப்படி கொஞ்சம் காப்பாத்திக்க முடியும். அப்புறம் பூரா ப்ரெஷர் எல்லாமே இங்கிலாந்து மேலதான் வந்து இருக்கும். ஸோ அதனால நமீபியா அவங்க இந்த குரூப் இன்னும் அன்டிசைடடுங்க, சின்ன டீம். ஆனா கொஞ்சம் ஃபைட் கொடுத்தாங்கன்னா இங்கிலாந்துக்கு கொஞ்சம் ஏதோ பண்ணாங்கன்னா மேபி அவங்களோட வெற்றி அந்த அந்த கேப்பை வந்து கம்மி பண்ணாங்கன்னா அது வந்து ஸ்காட்லாந்துக்கு நல்லபடியா முடியும். அண்ட் மழை வந்துச்சு அப்படின்னா ஆப்வியஸ்லி இங்கிலாந்து வந்து வெளியே போக போறாங்க, ஸ்காட்லாந்து வந்து உள்ள போக போறாங்க. குரூப் டில சவுத் ஆப்பிரிக்கா ஆல்ரெடி குவாலிஃபைடு. போன மேட்சே பார்த்தோம், சவுத் ஆப்பிரிக்கா 3 out of 3 வின் பண்ணிருக்காங்க, குவாலிஃபைடு. இன்னும் ஒரே ஒரு பிளேஸ் இருக்கு. அதுல வந்து இன்னைக்கு ஸ்ரீலங்கா அவுட்னு நினைக்கிறேன். ஸ்ரீலங்கா விசஸ் நேபாள் மேட்ச் மழையினால போயிருக்கு. ஆளுக்கு ஒரு பாயிண்ட் தான் கிடைச்சிருக்கு. ஸோ ஸ்ரீலங்கா 3 மேட்ச் ஆடி ஒரே ஒரு பாயிண்ட் தான் எடுத்திருக்காங்க. இன்னொரு மேட்ச் ஜெயிச்சாலுமே அவங்க வந்து 3 பாயிண்ட் தான் வர முடியும். ஸோ ஆல்மோஸ்ட் அவுட் அவங்க. 3 பாயிண்ட் தான் வர முடியும். நெட் ரன் ரேட்டும் ரொம்ப மோசமா இருக்கு. நெட் ரன் ரேட்டும் மோசமா இருக்கு. இதுல என்னன்னா இந்த குரூப்ல ஐ திங்க் பங்களாதேஷும் நெதர்லாண்டும் ஒரு மேட்ச் விளையாடுவாங்க. அது வந்து ஒரு வர்ச்சுவல் குவார்டர் ஃபைனல் மாதிரி இருக்கும். யார் அடுத்த குரூப் போக போறாங்கன்னு ஒரு நாக் அவுட் மேட்சா இருக்கலாம். ஏன் சொல்றேன்னா இப்போ நெதர்லாண்டால இன்னும் 2 மேட்ச் ஜெயிக்க முடியும், பங்களாதேஷால இன்னும் 2 மேட்ச் ஜெயிக்க முடியும். அண்ட் நேபாள் விளையாடுறாங்க இவங்களோட, பங்களாதேஷோட நினைக்கிறேன் இதுக்கப்புறம். சோ அதுல அவங்க 4 பாயிண்ட்ல போய் உட்காந்துருவாங்க.
வேற நெதர்லாண்டுக்கு தான் வந்து பிரஷர். அவங்க வந்து ஸ்ரீலங்காவை விளையாடணும். ஸ்ரீலங்கா இன்னும் ஒரு மேட்ச் கூட வின் பண்ணல. வெளியே போனாலுமே டோர்னமெண்ட்டை ஒரு வின்னோட முடிச்சுட்டு போகணும்னு கூட அவங்க வந்து ட்ரை பண்ணலாம். மேபி எவ்ரி மேட்ச் வின் பண்றதுக்காக ஆடுறாங்க. பட் லாஸ்ட் மேட்ச் வின் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கலாம். இல்ல இங்கேயே இப்படின்னா கடைசியில பங்களாதேஷ் ரசிகர்கள் ஸ்ரீலங்கா ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அப்பதான் நெதர்லாண்ட்ஸ் நிக்கும். எவ்வளவு ஒரு கொடுமையில வந்து நாகினி ரைவல்ரியில இப்படி ஒரு ட்விஸ்ட். இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்லயும் அப்படிதானங்க. பாகிஸ்தான் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணும். நம்ம இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணி இந்தியா அவங்க ஒருவேளை யூஎஸ்ஏக்கு சப்போர்ட் பண்ணி யூஎஸ்ஏ 2 மேட்ச் ஜெயிக்கணும்னு நினைச்சா என்ன பண்ணுவீங்க? நீ நெட்வொர்க் ரேட் இந்தியா கிட்ட நல்லா இருக்கேங்க. ஸோ நம்ம பாயிண்ட்ஸ் டேபிள் பார்த்த வரைக்கும் பார்த்தோன்னா இனிமே வரப்போற மேட்சஸ் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி பார்த்தோன்னா அந்த நாளைக்கு நடக்க போற அந்த வெஸ்ட் இண்டீஸ் நியூஸ்லாந்து கேமை வந்து எல்லாரும் வந்து ரொம்ப ஆர்வத்தோட வந்து பார்க்கலாம். நிறைய வந்து ட்விஸ்ட் இருக்கும், நிறைய என்டர்டெயின்மெண்ட் இருக்கும். தோக்குற டீம் யாரு அப்படின்னா தோக்குற டீமுக்கு வந்து அந்த சான்சஸ் கம்மியாகும். அந்த விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ இன்னும் அடுத்தடுத்து நிறைய கேம்ஸ் இருக்கு. அப்புறம் இங்கிலாந்து வந்து என்ன பண்ண போறாங்கன்னு பார்க்கணும். இங்க நம்ம இந்த குரூப்ல பாகிஸ்தானுக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கணும். பெரிய பெரிய டீம்ஸ் எல்லாருமே பாகிஸ்தான், நியூசிலாந்து, இங்கிலாந்துன்னு 3 டீமுமே வந்து அவங்களுக்கு நடக்க வேண்டியதெல்லாம் நடந்து குவாலிஃபை ஆவாங்களா அப்படிங்கிறது டவுட் தான். இதுல ஏதாச்சும் 1-2 டீம் அடி வாங்குறதுக்கும் வாய்ப்புகள்லாம் இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்ல டோர்னமெண்டா போயிட்டு இருக்கு. நம்ம எதிர்பார்த்தோம் அந்த ஸ்டார்டிங்ல பார்த்தோம் அவ்வளோ நல்ல டோர்னமெண்டா போகாது, அவ்வளோ என்டர்டெயின்மெண்டா இல்ல, த்ரில்லா இல்ல அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தோம். பட் போக போக நல்லா ஆகிட்டு இருக்குல்ல இந்த டோர்னமெண்ட். நல்லா போயிட்டு நான் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க இந்த லோ ஸ்கோரிங் மேட்சஸ். நியூயார்க் பிச்சு முதல் 2 நாள் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஓகே இதான் இதுவும் கிரிக்கெட் தானே, இதையும் நம்ம என்ஜாய் பண்ணும்ல. எவ்வளவு பிச்சுல பேட்ஸ்மேன் மட்டுமே அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, பால் கோடு கீச்சுற மாதிரி நேரம் வரும். இதுல பேட்ஸ்மேன் அப்ளை பண்ணி ஆடணும், இதுல போலர்ஸ்க்கு அசிஸ்டன்ஸ் நிறைய இருக்கு. என்ஜாய் பண்ணிட்டு போவோமே. இந்த சவுத் ஆப்பிரிக்கா பங்களாதேஷ் மேட்ச் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, பாக்குறதுக்கே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அப்படி ஒரு த்ரில்லரா போகும்போது 2 டீமும் வந்து இது பண்ணும்போது ஃபைட் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கு. இவர் ஹென்ரிச் கிளாஸ்லயுமே சொன்னார், இதே மாதிரி பிச்சில எல்லாம் வந்து 2 டீம்ஸ்க்கு இடையில இருக்கிற கேப் வந்து சின்னதாகிருது, பெரிய டீம் சின்ன டீம்னு இல்ல, ஒரு நாள்ல எந்த டீம் வேணாலும் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறாரு. ரொம்ப நல்ல ஸ்டேட்மெண்ட். ஏன்னா நீங்க பாருங்களேன், இப்ப நார்மலா வந்து ஒரு யூஎஸ் கிட்ட பாகிஸ்தான் இப்படியா விளையாடுவாங்க. சோ அண்ட் நெதர்லாந்து சவுத் ஆப்பிரிக்கா மேட்சும் சரி, பெரிய டீமுக்கும் சின்ன டீமுக்கும் உண்டான கேப்பே குறைஞ்சிட்டு வருது. ஏன்னா கண்டிஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கு. நீங்க வந்து ஒன்னு எதிரணியை விளையாடணும், இன்னொன்னு கண்டிஷன்ஸ் விளையாடணும். ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இதுல என்ன அப்படின்னா சில பெரிய டீம்ஸை விட இந்த கண்டிஷன்ஸ் சின்ன டீம்ஸ் வந்து ரொம்ப நல்லா வந்து ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கறதா இதுல இருக்கிற வந்து ஒரு நம்ம பார்த்து ஒரு வியக்கிற விஷயம் கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். பெரிய டீம்ஸ் கூட ஸ்ட்ரகிள் பண்றாங்க, பட் இந்த சின்ன டீம்ஸ் ஈஸியா வந்து கொஞ்சம் அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த கேப் T20 ஃபார்மேட்ல குறைஞ்சிட்டு வருதுங்க. அது ரொம்ப நல்லது. இதே மாதிரி இன்னொரு 3-4 டோர்னமெண்ட் இந்த சின்ன டீம் பெரிய டீம்லாம் அங்கங்க இந்த சின்ன டீம்ஸ் பெரிய டீம்ஸோட விளையாடினாங்கன்னா ஐ திங்க் கேப் இன்னும் குறையும், ஸ்டாண்டர்ட் ஆஃப் கிரிக்கெட் இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். ஓகே ப்ரோ, ஒன் ஃபைனல் क्वेश्चन. இந்தியா யுஎஸ்ஏ மேட்ச் இன்னைக்கு இருக்க போகுது. இந்தியா வந்து குவாலிஃபை ஆகிடுவாங்க அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல தான் இருக்கிறாங்க. இப்போ சூப்பர் 8க்கு முன்னாடி இருக்கிறாங்க. அந்த பிளேயிங் லெவல்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா? ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் எந்த சேஞ்சும் இல்ல. எனக்கு என்னதுன்னா சேஞ்சஸ் இருக்கணும். ரெகுலர்ஸிங்கா கொண்டு வந்துரும். அது வாய்ப்பே இல்ல ராசா. என்ன ஸ்ரீராம், எனக்கு வந்து உள்ள இன்னும் ஒரு பேட்டர் வரலாமோன்னு தோணுது இன்ஸ்டெட் ஆஃப் சிவம் தூபே. அதாவது உங்களுக்கு வந்து ஏற்கனவே 6 போலர்ஸ் இருக்காங்க, உங்களுக்கு 7வது போலர் வேணுமா? ஏன்னா இப்போ இந்த கண்டிஷன்ஸ் போலர் ஃப்ரெண்ட்லி கண்டிஷன், இப்போ பேட்டிங் ஃப்ரெண்ட்லி கண்டிஷன்ஸ்னா நம்ம வந்து ஒரு எக்ஸ்ட்ரா போலர் வச்சுக்கலாம். ஒருத்தனுக்கு பேட் டே இருந்ததுன்னா இன்னொருத்தன் நல்லா போடுவான்னு. இங்க ஹார்திக் பாண்டியா உட்பட ஹார்திக் பாண்டியா தான் உங்களுக்கு 6th போலர். ரவீந்திர ஜடேஜா, அக்சர் பட்டேல் வந்து அவங்களுக்கு ஆல்ரவுண்டர்ஸ்ன்றதுனால உங்களுக்கு வந்து 3 ஃபாஸ்ட் போலர்ஸ் பிளஸ் பாண்டியா பிளஸ் 2 தரமான ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க ஹூ கேன் பேட். சோ அப்ப வந்து எனக்கு சிவம் தூபே ஃபார்மும் சரியில்லை, ஒத்துக்கிட்டு ஆகணும். அதாவது இந்த மேட்ச் மேபி அவருக்கு வந்து ஒரு ஃபைனலா ஒரு ரன் கொடுப்பாங்க, தம்பி முடிஞ்சா அடிச்சுக்கோ, யூஎஸ்ஏ தான், அடிச்சேன்னா இடம் இருக்கலாம் அப்படின்னு. அப்படி இல்லைன்னா இடத்த தியாகம் பண்ண வேண்டியது வரலாம். நான் இந்த மேட்சே பண்ணிடுவேன், பட் ஐ திங்க் டீம் மேனேஜ்மெண்ட் இன்னொரு மேட்ச் கொடுப்பாங்க, ஏன்னா யூஎஸ்ஏ தான் ஆப்போனன்ட்ன்றதுனால. ஒருவேளை சிவம் துபே இல்ல அப்படின்னா அந்த இடத்துக்கு சஞ்சு சாம்சன் ட்ரை பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா மேல விராட் கோலி மேல ஆடிடுறாரு, ஒரு ஆங்கர் இன்னிங்ஸ் ஆட வேண்டியவர் டாப்ல ஆடிடுறாரு. மேபி அந்த மிடில் ஆர்டர்ல கொஞ்சம் நின்று ஆடணும் பார்த்தானுங்கிறப்போ சஞ்சு சாம்சன் யூஸ் ஆவாருன்னு அவரை பயன்படுத்த வாய்ப்பு இருக்கா? இல்ல எல்லாரும் ஒரு படி மேல போவாங்கன்னு நினைக்கிறேன் ஸ்ரீராம். ஏன்னா இப்போ நீங்க விராட் கோலியை கீழே இறக்குறதுல ஒரே ஒரு பெரிய பாதகம் என்னதான், நீங்க ரிஷப் பண்டையும் கீழே இருக்கிறீங்க. நம்பர் 3ல அவர் தான் நல்லா ஆடி இருக்காரு. ஓப்பனிங்ல பாகிஸ்தான் மேட்ச் ஹை பிரஷர் மேட்ச்ல விக்கெட் விழுந்தப்ப கூட ரிஷப் பண்ட் தான் நல்ல இன்னிங்ஸ் ஆடினாரு. அதுக்கு முன்னாடி டீம் இந்தியா ஜெயிச்ச மேட்ச் கூட ரிஷப் பண்ட் நல்லா ஆடினாரு. சோ இப்ப இருக்கிற டைம்ல ரிஷப் பண்டை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. மேபி சஞ்சு சாம்சன் வந்து சூரியகுமார் யாதவுக்கு அப்புறம் நம்பர் 5ஓ நம்பர் 6ஓ அந்த மாதிரி வேணா அவங்க யோசிக்கலாம். சஞ்சு சாம்சனாலுமே அந்த மாதிரி ஆட முடியும், இந்த மாதிரி நின்று ஆட முடியும். மேபி அதிரடியா உள்ள வந்தோடனே நம்ம பார்த்துருப்போம், அந்த 10 பால்ல அடிக்கணும் அப்படின்னா அதுவும் கூட பண்ண முடியும்.
என்ன பண்றாங்க நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மேட்ச் முடிஞ்சா இன்னும் நிறைய பேசலாம் ப்ரோ. தேங்க்யூ ஸோ ஓகே. மச்.